ஹை ஃப்ரெண்ட்ஸ், நம்ம டிஎன்பிஎஸ்சி வெற்றி பேச்சு சேனலில் இன்றைக்கி ஜென்ரல் தமிழ் ஃப்ரீ டெஸ்ட் பேட்சுடைய டெஸ்ட் நம்பர் 29 அதுக்கான ஆன்சர் கீ பார்க்கலாம் வாங்க. டெஸ்ட் நம்பர் 29க்கான டெஸ்ட் போர்ஷன்ஸ் அதுக்கான கிளாஸ் வீடியோஸ் உங்களுக்கு டெலகிராம் சேனலில் அவைலபிளாக இருக்குது. லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். டெலகிராம் சேனலுக்கானது செக் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம ஆன்சர் கீ பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு கொஸ்டின் பாருங்கள். பாந்தல், உரகம், பன்னகம், பனி என்னும் சொற்களின் பொருள் டேஷ் என்பதாகும். என்ன வரும்? பாம்பு என்பதாகும். பொன்மு அதோடைய பொருள் மேகம். கொல்லர் தெருவில் ஊசி விற்கலாமா? இப்பழமொழி உணர்த்தும் பொருள் மடமை. தெய்வ திருமலர் என்ற நூலின் ஆசிரியர் யார்? நாமக்கல் கவிஞர். பின்வருவனவற்றில் பேச்சு வழக்கு அல்லாத தொடரை காண்க. பேச்சு வழக்கு அல்லாததுன்னா எது வரும்? உழவர்கள் வயலில் இறங்குறாங்க, அது பேச்சு வழக்கு தான். இறங்குறாங்க, அதுவும் பேச்சு வழக்கு. இறங்கிட்டாங்கன்றதும் பேச்சு வழக்கு. இறங்கினார்கள்ன்றது எழுத்து வழக்கு. அப்போ அதுதான் இங்கே சரியான விடை. பின்வருவனவற்றில் எது சரியானது? பேச்சு வழக்கில் இருக்கணும்னு சொல்கிறாங்க. அப்போ பாருங்கள், அம்மா பசிக்குது, எனக்கு சோறு வேண்டும். இதுதானே பேச்சு வழக்கு. பசிக்கிறது, எனக்கு உணவு வேண்டும், எனக்கு சோறு வேண்டும், பசிக்கிறது, இது எல்லாமே எழுத்து வழக்கு. இது மட்டும் தான் பேச்சு வழக்கு. அப்போ ஃபஸ்ட் ஒன் தான் கரெக்ட். பேச்சு வழக்கை எழுத்து வழக்காக மாற்றுக. எனக்கு கூட உங்களை மாதிரி ஆடணும்னு ஆசை. இதை நம்ம எழுத்து வழக்கில் எழுதணும். அப்போ எது சரி பாருங்கள்? தேர்ட் ஆப்ஷன். எனக்கு கூட உங்களைப் போல் ஆட வேண்டும் என்று ஆசை. அதான் சரி. பேச்சு வழக்கு தொடருக்கு இணையான எழுத்து வழக்கு தொடரினை எழுது. காலை உணவை சாப்பிட்டியா? ஸோ இதை எப்படி எழுதணும் எழுத்து வழக்கில்? காலை உணவை சாப்பிட்டாயா? தமிழகராதியின் தந்தை யார்? வீரமாமுனிவர். சொற்களை ஒழுங்குபடுத்தி எழுதுக. ஸோ இதில் கரெக்ட் ஆப்ஷன் தேர்ட் ஒன். வடமொழியில் ஆதிகாவியமென எண்ணப்படுவது வால்மீகி ராமாயணம். சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடராக்குக. செகண்ட் ஆப்ஷன். கலிங்கத்து பரணியை பாடியவர் செயங்கொண்டார். சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடராக்குக. சரியான விடை தேர்ட் ஆப்ஷன். 10 பருவங்களாக வகுத்து பாடுவது பிள்ளை தமிழ் என்னும் இலக்கியம். அடுத்தது சொற்களை ஒழுங்குபடுத்துதல் தான். கரெக்ட் ஆன்சர் சிதம்பரனாருக்கு திருக்குறளில் 2 அதிகாரங்களில் எல்லையற்ற ஆர்வம். நெக்ஸ்ட் அதுவும் ஒழுங்குபடுத்தி எழுதுதல். கரெக்ட் ஆன்சர். நீடுதுயில் நீக்க பாடி வந்த நிலா என புகழப்பட்டார் பாரதியார். ஃபஸ்ட் ஆப்ஷன் கரெக்ட் ஆன்சர். செலுங்கனி தீஞ்சுவை என்ற சொற்றொடர் சரியாக பிரிக்கப்பட்டிருப்பது எது? ஸோ இதில் பார்த்திங்கன்னா செழுமை கூட்டல் கனி கூட்டல் தீம் கூட்டல் சுவை. ஃபோர்த் ஆப்ஷன் கரெக்ட் ஆன்சர். சரியான தொடர் எது? ஃபஸ்ட் ஆப்ஷன். குமரி கண்ட நோய்க்கு குமரி கொடு. சிவகங்கை கோட்டையை வேலுநாச்சியார் மீண்டும் கைப்பற்றிய ஆண்டு 1780. சொற்களை ஒழுங்குபடுத்தி எழுதுக. கரெக்ட் ஆன்சர் தேர்ட் ஆப்ஷன். நேற்று மாலை மலையின் மீது மழை பெய்தது. சரியான இணை இதில் கரெக்டானது மாதிரம் மலை. அது மட்டும்தான் கரெக்டாக. அது மட்டும் தவறு. விளம்பினான் அதுக்கான பொருள் என்ன? சொன்னான். பூதரம் அதோட பொருள் மலை. அடுத்தது சொற்களை ஒழுங்குபடுத்தி எழுதுதல். கரெக்ட் ஆன்சர் தேர்ட் ஆப்ஷன். அறியாமை அறிவாற்றலின் மிகப்பெரிய எதிரி அல்ல. நினம் அதுக்குடைய பொருள் கொழுப்பு. சொற்களை ஒழுங்குபடுத்தி எழுதுதல். இதில் கரெக்ட் ஆன்சர் தேர்ட் ஆப்ஷன். கதிரவன் காலையில் உதித்து மாலையில் மறையும். சொற்களை ஒழுங்குபடுத்தி எழுதுதல். அண்ணன் சென்றார் தம்பி வீட்டுக்கு. ஸோ இதில் கரெக்ட் ஆன்சர் பார்த்திங்கன்னா தேர்ட் ஆப்ஷன். அண்ணன் தம்பி வீட்டுக்கு சென்றார். பேச்சு வழக்கு எழுத்து வழக்கில் மலர்விழி சுவற்றில் எழுதுகிறாள் அப்படின்னு இருக்குது. ஸோ எழுத்து வழக்கில் என்ன வரணும்? மலர்விழி சுவரில் எழுதுகிறாள் அப்படின்னு வரணும். ஒருத்தன் ஒண்டியாய் போனால் அது ஊர்கோலமா? ஸோ இது சரியான எழுத்து வழக்கை கேட்காங்க. ஸோ கரெக்ட் ஆன்சர் இது ஃபஸ்ட் ஒன். ஒருவர் தனியாக போனால் அது ஊர்வலமா? சரியான எழுத்து வழக்கு தொடர் எதுன்னு கேட்டிருக்காங்க. பாவக்காய் வற்றல் வாங்கிட்டு வந்தேன். ஸோ செகண்ட் ஆப்ஷன். பாகற்காய் வற்றல் வாங்கி வந்தேன். உங்கூருக்கே வரேன் என்பதற்கான சரியான எழுத்து வழக்கு எதுன்னு கேட்டிருக்காங்க. உங்கள் ஊருக்கே வருகிறேன். அங்கு நல்லா கவனிப்பாங்க. ஸோ
ஸோ இதுக்கு கரெக்ட் ஆன்சர் எழுத்து வழக்கில் அங்கே நன்றாக கவனிப்பார்கள். அடுத்தது ஒரு பத்தி, இதுக்கப்புறம் உள்ளது ஃபுல்லாகவே பத்தி கொடுத்துட்டு இதுலேருந்து என்ன செய்வாங்க, அந்த பேராகிராஃப்லேருந்து நமக்கு கொஸ்டின் கேட்பாங்க. ஸோ இதில் ஃபஸ்ட்டு பேராகிராஃப் நீங்கள் நல்லா வாசிச்சுக்கோங்க, ரீட் பண்ணிக்கோங்க. இதுலேருந்து தான் கொஸ்டின்ஸ் இருக்கும். ஃபஸ்ட்டு ஆன்சர் மட்டும் பார்க்கலாம். ஃபஸ்ட் ஒன் பாருங்கள். கப்பல் கட்டும் கலைஞர்கள் டேஷ் அழைக்கப்படுகிறார்கள். கம்மியர். கப்பலின் முதன்மை உறுப்பு எது? எறா. பருமல் எனப்படுவது குறுக்கு மரம். கப்பலை உரிய திசையில் செலுத்த பயன்படும் கருவி சுக்கான். பாய்மர கப்பலில் பாய்கயிற்றில் ஏற்படும் பழுதினை சரி செய்யும் பொருள் மர பிசின். அடுத்தது இது ரெண்டாவது பேராகிராஃபை நல்லா ரீட் பண்ணிக்கோங்க. இதிலேருந்து உள்ள கொஷின்ஸ் 5 கொஷின்ஸ் பார்க்கலாம். ஆன்சர் ஃபஸ்ட் ஒன். முகிலன் யார் வீட்டுக்கு சென்றான்? தாத்தா. தாத்தா வீட்டில் உள்ள காளையின் பெயர் என்ன? செவலை. முகிலன் எவ்விழாவை கொண்டாட தாத்தா வீட்டிற்கு சென்றான்? ஃபஸ்ட் ஒன் பொங்கல். முகிலன் தோட்டத்திலிருந்து எதை பறித்து கொடுத்து தாத்தாவுக்கு உதவுவான்? காய்கறிகள். செவலை என்பது எதை குறிக்கிறது? காளை. இது முடிஞ்சது. இப்போ அடுத்த பேராகிராஃபு அதை நல்லா ரீட் பண்ணிக்கோங்க. ரீட் பண்ணிட்டு இப்போ அதுக்கான கொஞ்சம் ஆன்சர்ஸ் பார்க்கலாம். நாகூர் ரூமியின் இயற்பெயர் என்ன? முகமது ரஃபி. நாகூர் ரூமி எந்த மாவட்டத்தில் பிறந்தார்? தஞ்சாவூர். நாகூர் ரூமி முதலாக எந்த இதழில் எழுத ஆரம்பித்தார்? கணையாளி. நாகூர் ரூமியின் கவிதை தொகுதிகள் எத்தனை தொகுதிகளாக வெளிவந்திருக்கு? ஸோ கொஸ்டினில் இது இருக்குது. சரி, கரெக்ட் ஆன்சர் தேர்ட் ஆப்ஷன் 3. நாகூர் ரூமி எழுதிய நாவலின் பெயர் கப்பலுக்கு போன மச்சான். ஸோ இது முடிஞ்சது. இப்போ அடுத்த பேராகிராஃப் இருக்குது. இதை நல்லா ரீட் பண்ணிக்கோங்க. இதுக்கான ஆன்சர் என்னன்றதை இப்போ அடுத்து பார்க்கலாம். ஃபஸ்ட் ஒன் பாருங்கள். எழுத்து என்பதன் பொருள் ஓவியம். கீழ்கண்டவற்றுள் நுண்கலை அல்லாதது எது? அறிவியல். மொழி குறியீடுகள் எதிலிருந்து தோன்றின? ஓவியம். கோட்டோவியங்கள் இவற்றில் எதை கொண்டு வரையப்பட்டிருக்கின்றன? நேர்கோடு, வளைகோடு, கோணக்கோடு. இது எல்லாமே உண்டு. அப்போ இவை அனைத்தும். சங்க காலத்தில் ஓவியத்தை எவ்வாறு அழைத்தனர்? கண்ணெழுத்து. ஸோ இவ்வளோ தான் நமக்கு தேர்வு எண் 29க்கான விடைகள். ஆன்சர் செக் பண்ணிட்டு அவுட் ஆஃப் 50க்கு எவ்வளோன்னு கமெண்ட் பண்ணிட்டு அடுத்த எக்ஸாம் படிக்க ஆரம்பிங்க. நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.